அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேருங்க அந்த மாதிரி தான். நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஆனால் நம்ம ஒரு புதிதாக கிடைச்ச வேலையை செய்கிறங்கிற மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் ஓரளவுக்கு ஜோதிட ரீதியாக எந்த வேலையை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த வீடியோவிலையும் எந்த மாதிரி வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்காங்க. உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் கல்வி முக்கியம்தான். கல்வி ஒருவனுக்கு நல்ல புத்தியையும் அறிவியும் கொடுக்கிறது. பெரும்பாலானோர் அவர்கள் படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் சில பேர்லாம் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய ராசியில் உங்களுடைய நட்சத்திர பிரகாரம் நீங்கள் இந்த வேலையை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவு. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. வாங்க நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான தொழில் எது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். அதிகமாக நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க சுகபோகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகம் விரும்பக்கூடிய சுக்கிர பகவான அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு வேலை நல்ல சிறப்பாக அமையும்? எழுத்தாளராகவும் நல்ல ஒரு பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எழுத்தாளர் வேலையும் நல்ல சிறப்பாக இருக்கும். எழுத்து சம்பந்தமாக, அதாவது பத்திரப்பதிவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும். நல்ல ஒரு பேச்சாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எழுத்துத்துறையிலையும் நல்ல ஒரு மேல் அதிகாரியாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி சம்பந்தமான வேலையை தவிர்க்கிறது நல்லது. அது இரும்பை விட்டுட்டு அலுமினியம், பித்தளை, ஈயம், இந்த மாதிரி உலோகம் சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெலாம் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக அமைந்திருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் நல்லது இருக்குது. அதுவும் இல்லாமல் சிலருக்கு அவங்களோட தசாபுத்தியை வைத்து கணிச்சாதான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி விவசாயம் தொடர்பான தொழிலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். சில பேரெல்லாம் அப்பா செய்கிற தொழிலை நம்ம இப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு வேலையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து போவீங்க. அப்படி தான் புதிதாக நீங்கள் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து போனீங்களாலும் ஆனால் உங்களுடைய அப்பாவோட தொழிலை நீங்கள் செய்கிற மாதிரி கடைசீட்டில் வந்துடும். இதுக்கெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம்லாம் கொஞ்சம் நல்லா லாபகரமாக இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் தொழிலில் நல்ல ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் சாகசம் செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சக கலைஞர்களும் அழகிலும் அதிபதியாக சுக்கிரன், இந்த ராசி அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு கலை சம்பந்தமான பியூட்டிஷியன் இந்த மாதிரி சம்மந்தமான தொழிலில் ஈடுபடுறதுனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்கள் இளம் வயதிலேயே தொழிலில் செய்து சாதிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் முடியாது. அடிமை தொழிலெலாம் செய்த பிறகு அதிலெல்லாம் வேலை செஞ்சு ரொம்ப நாளாக அடுத்தவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களால் சொந்த தொழில் வைக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட எங்கும் ரிஷபராசிக்காரர்கள் பெண் தன்மையும் ராஜகுணமும் கொண்டது. ஆர்ப்பாட்டம் செய்த மனம் விரும்பினாலும் அதை செய்ய முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவு எப்பவுமே இருக்கும். சந்திரனின் உச்சம், ராகு நீச்சம், சூரியன் பகை, செவ்வாய் சமம், புதன்
சனி நட்பு போக்கை ரிஷபராசி கொண்டுள்ளது. அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இளம் வயதிலேயே தொழிலில் பெரிய சாதனையாளராக முடியும்னா கொஞ்சம் சிரமம்தான். சொந்த தொழிலெலாம் செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. தொழில் தொடங்கும் போது உங்களுடைய பெயரில் தொழில் தொடங்காமல் தாய் அல்லது மகள் அல்லது காவல் தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்தோட பேரை வச்சு நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக அதில் நல்ல ஒரு வெற்றி பெற முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பேச்சாற்றல் தொழிலும் எழுத்துத்துறையும் நல்ல ஒரு ஏற்றமான தொழில். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில், நிலம் விவசாயம் சம்மந்தமான தொழில் எல்லாம் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கலாம். அப்புறம் உரம் ஊரியா இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும். இதிலெல்லாம் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது வைத்து நடத்துனீங்கன்னா அதில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறியியல் துறையிலையும் நல்ல ஒரு ஏற்றமான துறையாக தான் அமைந்திருக்கும். அதே மாதிரி கணக்கல் அக்கௌண்டன்ட் தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. கணினி சம்மந்தமான வேலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களை செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். மருத்துவத்துறை, வழக்கறிஞர் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக விளங்குவதற்கான தொழில்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாலும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் செல்ல முடியும். இதில் மேலும் மேலும் உங்களால் சிறந்து விளங்க முடியும். இந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு ஏற்றமான தொழிலெல்லாம் இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் நிறைய சாதிக்க முடியும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்றமான தொழில் எது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு வீட்டில் இருந்து வேலை செய்வதை தான் அதிகமாக விரும்புவாங்க. அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குடும்பத்தையும் அங்கேயே கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு வேலையெல்லாம் செய்யலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. தொழிலதிபராக ஆக வேண்டும் என்ற ஆசை நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது நூலகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைப்ரரி இந்த மாதிரி தொழிலெல்லாம் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. மருத்துவம், வணிகம், கைவினைப் பொருட்கள் தொடர்பான தொழில்களும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக அமைந்திருக்கு. அதிகபட்சமாக இந்த தொழிலெலாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். தொழில் முறையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ தொழில் உங்களுக்கு ஏற்றமான தொழில். பொறியியல் சார்ந்த தொழிலையும் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமான தொழில் கலைத்துறையில் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலும் ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும். ஹோட்டல், லாட்ஜ், பால் பண்ணை, கரும்பு, இரும்பு சர்க்கரை ஆலயங்கள் இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக அமைந்திருக்கு. இரும்பு சம்மந்தமான வேலையை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இரும்பு உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும். மருத்துவ தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும். ரத்த சம்மந்தமான தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் இருக்கும். அதே மாதிரி அலுமினியம், பித்தளை இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழில்களாக தான் அமைந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபேஷனிங், டிசைனிங், மாடலிங், நடிப்பு, இன்டீரியல் டிசைனிங் இந்த மாதிரி தொழிலும் சரியாக தான் இருக்கும். வலுவான பகுப்பாய்வு திறனும் கணக்கிடப்பட்ட அபாயங்களும் எடுக்கும் திறனும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நிதி, வங்கி, வணிக மேலாண்மை துறையும் உங்களுக்கு சிறந்து உங்களால் விளங்க முடியும். இந்த மாதிரி தொழில்களும் உங்களுக்கு ஏற்றமான தொழில்களாக தான் அமைந்திருக்கு. ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அறிவாற்றல் சம்பந்தமான தொழிலாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழில். அரசியல்வாதியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. பெரிய நிறுவனங்களில் நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆன்மீக தொழிலையும் உங்களுக்கு நிறைய நாட்டம் அதிகரித்து காணப்படும். அதற்கான ஆர்வமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனை வளம் மிகுந்து காணப்படுவீங்க. கவிதை, கட்டுரை இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் சிறந்து விளவீங்க. நல்ல ஒரு எழுத்தாளராகவும் இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் லாயர், நிதித்துறையிலையும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக தான் அமைந்திருக்கு. சட்ட ரீதியான தொழிலில் நீங்கள் ஈடுபடுறதுனாலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். நம்ம ரிஷபராசிக்காரர்கள் விலை உயர்ந்த ஆபரண தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர முடியும். வட்டி தொழிலும் ஏற்றமான தொழில். கலை சார்ந்த தொழில்கள் அதாவது கவிதை, பாட்டு, இசை, நடிப்பு இந்த துறையிலையும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரையும். அதே மாதிரி இனிப்பு பண்டங்கள் சார்ந்த ஒரு தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழில். சர்க்கரை ஆலயம், மில் இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்றமான தொழிலாக இருக்கும். வங்கி பணியும் உங்களுக்கு ஏற்ற தொழில். சினிமா தேட்டரு வைக்கிறது, அதே மாதிரி சொகுசு பொருள்களெல்லாம் வாங்கி அதாவது
பியூட்டிஷியன் சம்மந்தமான பொருளெல்லாம் வாங்கி விற்பனை செய்கிறதன் மூலிமாவும் நல்ல ஒரு லாபத்தை உங்களால் பெற முடியும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.